ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயம்புத்தூர்ல அந்த 10 வயசு சிறுமிக்கு நடந்த கொடுமைய பத்தி போன வீடியோல பேசியிருந்தேன். அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன குடுக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் மைண்ட் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இவன் +2 சிறுமிய கொலை பண்ணதுக்கும் இரட்டை ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டு ஒரு மரண தண்டனை குடுத்தாங்க. அது வரவேற்கிறது ஓகே சொல்லலாம். என்னதான் நீ இந்த மாரி கொண்டு வந்தாலும் திருந்த மாட்டானுங்க தளபதி. அவங்க அம்மாவே சொல்றாங்க, "என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நான் அவன கொலை பண்ணிடுறேன்." அப்ப எந்த அளவுக்கு அவன தான் ஏன் பெத்தோம்ன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நான் நைட்டு ஃபுல்லா யோசிச்ச ஒரு தண்டனை ஒண்ணு சொல்றேன். நடைமுறைக்கு சாத்தியம் இருக்கு. நெனச்சா பண்ணலாம். புதுசா அமலுக்கு கொண்டு வரலாம். "கண்ணாலே பார்க்காதே, காதாலே கேட்காதே, வாயாலே பேசாதேன்னுவாங்க." இந்த 3 நல்ல விஷயங்கள தப்பா போனதுனால தானே இந்த மாரி நீ ஒரு 10 வயசு குழந்தை கூட பார்க்காம, கண்ணால தப்பா பார்த்துருக்க. காதால கேட்டுருக்க. வாயால பேசுற. அந்த குழந்தை கெஞ்சிருக்கும். நீ தப்பு தப்பா பேசி அத கொடுமை பண்ணியிருக்க. இந்த 3த்துக்கு நான் இப்ப ஏன் சொல்றேன்னா, ஒருத்தன் ஒரு குழந்தைய தொட்டாலோ, பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாலோ, காது ஆப்பரேஷனும் பண்ணிடுங்க. காதே கேட்கக்கூடாது. கண்ணு இருக்கு பாருங்க. 2 கண்ணுக்கும் பார்வை இல்லாத மாரி பண்ணிடுங்க. நாக்கு அறுத்துருங்க. உனக்கு அந்த ஏமாத்தி கூப்ட்டுட்டு வந்து பேச வச்சு உன்னோட நாக்கு அது இருக்கக்கூடாது. உன் நாக்க கட் பண்ணிடணும். ஒரு 2 பேருமே சொல்றேன். உன் நாக்க கட் பண்ணிடணும். உன் கண் பார்வை இருக்கக்கூடாது. அடுத்து கடைசியா ஒண்ணு சர்ப்ரைஸா சொல்றேன் பாருங்க. விரல் எடுத்துறணும். விரல் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துறணும். இதெல்லாம் 4 விஷயத்துக்கு நீங்க புதுசா அமலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, அவனால எதுவுமே பண்ண முடியாது. அவனால வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. விரல் இருக்காது. என்ன நினைச்சு அவன் ஹாப்பியா இருப்பான்? கண்ணால பார்க்க முடியாது, காதாலயும் கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. சாப்பாடு எதுவுமே தெரியாது அவனுக்கு. எல்லாமே நரகமா இருக்கும். ஃபினிஷிங் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு அடிச்சிருந்தா தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அதுக்கான வேலையும் முடிச்சு விட்டுறணும். ஏன் தான் லைஃப்ல நீ வாழணும். ஆனா நீ சாவக்கூடாது. எப்படி? கடைசி வரைக்கும் உயிரோட இருக்கணும். நரக வேதனை அனுபவிக்கணும். இந்த ஆப்பரேஷன்லாம் பண்ணிட்டு கொண்டு போய் அவன் வீட்லயே விடுங்க. சத்தியமா அவனே செத்துருவான். பேசவும் முடியாது. எங்கன்னா போய் கண்ணு தெரியாம விழுந்து செத்துருவான் அவனே. கண்ணு நோண்டி ஆப்பரேஷன் பண்ணிடுவான் நம்ம. ஒரு 4 ஆப்பரேஷன் நீங்க பண்ணி விடுங்க. அவன் வாழ்க்கையில அவன் ஏன் தான் வாழ்றான்னு சொல்லிட்டு, இந்த பாப்பா எவ்வளோ அழுவுச்சோ, அத விட 100 மடங்கு நீ அழுவுவ. இந்த மாரி ஒரு சட்டத்த கொண்டு வாங்க. ஃபாரின்லலாம் கழுத்த வெட்டுறான் பொண்ண தொட்டாலே. இங்க ஒண்ணு என்னன்னா, மரண தண்டனை, தூக்கு தண்டனை. இதெல்லாம் லேட்டஸ்ட்டே கிடையாது. பயமே இருக்காது. தூக்கு தண்டனையா? 10 நிமிஷத்துல போயிடும். தலைய எடுக்கணும். அங்கேயே வச்சு எடுத்துடணும். ஒரு வாட்டி லைவா தூக்கு தண்டனைய காட்டு. சோலி முடிஞ்சிடும். அதுக்கே ஒரு பயம் வரும். அடுத்த வாட்டிலாம் இந்த மாரி நீங்க என்ன பண்றீங்க, புடிச்சிட்டா, நான் சொன்ன இந்த 3 விஷயத்த மக்களே பண்ணிடுங்க. கண்ணு, நாக்கு, காது முடிச்சு விட்டுருங்க நீங்களே. அப்பதான் அவனால அந்த செகண்ட்ல இருந்தே அவன் உணருவான். ஐயோ! என்ன ஆச்சு? ஏதாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கதறுவான். மக்கள் கொஞ்சம் ஸ் குழந்தைங்கள பாதுகாருங்க ஃபர்ஸ்ட். பாதுகாக்கணும். மக்கள் கொஞ்சம் குழந்தைங்கள பாதுகாக்கணும். இருந்தாலும் சேஃப் இல்லாம தான் குழந்தைங்கள விட்டுறீங்க. பாவமா இருக்கு. ஒரு சாக்லேட்ட குடுத்து ஏமாத்தி கூட்டு போறோம்னா, அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். அவன் வெளியே வரக்கூடாது. உயிரோட இருக்கக்கூடாது. பாத்துங்க தளபதி. நல்ல நியூஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.